அந்த தங்கச்சியை கையை பிடிச்சி அழைத்து நேரா மேலே கூட்டு போய் முக்கியமான தலைவர்கள் முன்னாடி உட்கார வச்சு, இவங்களை தெரியுதா சார் அப்படின்னேன். யாருப்பா சொல்லுப்பா அப்படின்னாங்க. சார் இவங்க தான் கும்பகோணம் தீ விபத்தில் தப்பித்த ஒரு விக்டிம், இன்னைக்கு சப் கலெக்டர் ஆகிருக்கிறாங்க, நம்மளோட ஒர்க் பண்ண போகிறாங்க. ஒரு குழந்தை தப்பிச்சது, இன்னைக்கு சப் கலெக்டர் நாளைக்கு கலெக்டர் ஆயிடுச்சு, நீங்கள் நாளைக்கு வந்து ஐயா மாதிரி இன்னும் பெரிய அதிகாரி ஆகும். அப்போ இறந்து போனவர்களை எத்தனை கலெக்டர்களை இறந்து விட்டோம், எத்தனை டாக்டர்கள், எத்தனை கல்வியாளர்கள், எத்தனை அமைச்சர் பெருமக்கள், எத்தனை சிந்தனையாளர்கள் ஒட்டுமொத்தமா ஒரு கவனக்குறைவில் இறந்துருச்சு. அப்ப நம்ம முதல்ல பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட ஒரு சம்பவம்னா அது குடந்தை கும்பகோணம் தீ விபத்து சம்பவம். அப்ப அதை நம்ம பார்க்கிற பொழுது ஒரு கவனக்குறைவு, ஒரு சின்ன யாரோ ஒரு அதிகாரி ஏதோ பார்க்காம விட்டதோ, ஒரு பணம் வாங்கினதோ, ஏதோ ஒரு சின்ன ஒரு 100 ரூபாயோ 200 வாங்கிட்டதோ ஒரு சர்டிஃபிகேட்டோ. அப்ப உணவு கூடம் தீப்பற்றி, மொட்டை மாடி கூரை நெருப்பு பற்றி 80 சொச்சம் குழந்தைகள் கருகி இறந்து போனார்கள். அதில் உயிர் தப்பிய ஒரு குழந்தை இருக்கிறாள். அந்த உயிர் தப்பிய அந்த ஒரு குழந்தை என்னை பார்க்க என்னோட கோட்டைக்கு வந்தாங்க. அந்த குழந்தைய வரவிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தேன், என்னம்மா பண்றீங்கன்னு. அந்த குழந்தை சொல்லிச்சு, அண்ணா நான் இப்ப சப் கலெக்டர் ஆயிட்டேன்னு அந்த ஆர்டர் காப்பி என் கையில கொடுத்து சந்தோஷமா வாங்கிச்சு. சிலிர்த்து போச்சு, எனக்கு கண்கள் கலங்கியது. அந்த தங்கச்சியை கையை பிடிச்சி அழைத்து நேரா மேலே கூட்டு போய் முக்கியமான தலைவர்கள் முன்னாடி உட்கார வச்சு, இவங்களை தெரியுதா சார் அப்படின்னேன். யாருப்பா சொல்லுப்பா அப்படின்னாங்க. சார் இவங்க தான் கும்பகோணம் தீ விபத்தில் தப்பித்த ஒரு விக்டிம், இன்னைக்கு சப் கலெக்டர் ஆகிருக்கிறாங்க, நம்மளோட ஒர்க் பண்ண போறாங்க. ஒரு குழந்தை தப்பிச்சது, இன்னைக்கு சப் கலெக்டர் நாளைக்கு கலெக்டர் ஆயிடுச்சு, நீங்க நாளைக்கு வந்து ஐயா மாதிரி இன்னும் பெரிய அதிகாரி ஆகும். அப்ப இறந்து போனவர்களை எத்தனை கலெக்டர்களை இறந்து விட்டோம், எத்தனை டாக்டர்கள், எத்தனை கல்வியாளர்கள், எத்தனை அமைச்சர் பெருமக்கள், எத்தனை சிந்தனையாளர்கள் ஒட்டுமொத்தமா ஒரு கவனக்குறைவில் இறந்துருச்சு. அப்ப நம்ம முதல்ல பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஊழலை ஒழிக்கணும். கல்வித்துறையில ஒரு சான்றிதழ் கூட, ஒரு என்ஓசி கூட, ஒரு அப்ரூவல் கூட காசு கொடுத்தாங்கிறதுக்காக தரக்கூடாது, இதை டிஜிட்டைஸ் ஆக்கணும்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒரே குரலில் சொன்னார்கள், இனி ஒரு சர்டிபிகேட் கூட புரோக்கர் மூலமாகவோ காசு வாங்க கிடையாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு சான்றிதழ் கூட பள்ளிக்கல்வித்துறையில் நீங்கள் இனிமேல் காசுக்கு வாங்க முடியாது. 100% மெரிட் மூலமாக மட்டும்தான் வாங்க முடியும் என்பதை மீண்டும் இந்த சபையில் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.